நாமக்கல், சேலம், ஈரோடு, பெருந்துறை, கோவை உள்ளிட்ட நாமக்கல் மண்டலத்தில் 1000க்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் உள்ளன. இங்கு 7 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்படுகிறது. அவற்றின் மூலம் தினசரி சுமார் 6 கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது. உற்பத்தி செய்யப்படும் முட்டைகள் தமிழக அரசின் சத்துணவு திட்டத்திற்கும் வெளிநாட்டிற்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. மேலும் கேரளா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கும் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களுக்கும் விற்பனைக்காக தினமும் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. தினசரி பண்ணைகளில் முட்டை கொள்முதல் விலையை NECC அறிவித்து வருகிறது. அதை பண்ணையாளர்கள் கடைபிடித்து வருகின்றனர். இந்த மாதம் 1ஆம் தேதி ஒரு முட்டையின் விலை ரூபாய் 4.80 காசுகளாக இருந்தது. பின்னர் படிப்படியாக குறைந்து கடந்த 4ஆம் தேதி ஒரு முட்டையின் விலை ரூபாய் 4.30 காசுகளாக இருந்தது. இது 10ஆம் தேதி வரை இந்த விலையானது நீடித்தது. அதன் பிறகு படிப்படியாக உயர்ந்து கடந்த 17ஆம் தேதி ரூபாய் 4.45 காசுகளாக ஆனது. இந்த நிலையில் நேற்று மாலை NECC நாமக்கல் மண்டல தலைவர் சிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முட்டை விலை அதிரடியாக 20 பைசா குறைக்கப்பட்டு ஒரு முட்டையின் பண்ணை கொள்முதல் விலை ரூபாய் 4.25 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டது. ஈரான் இஸ்ரேல் போரால் முட்டை ஏற்றுமதி தடைப்பட்டுள்ளதால் முட்டை விலை சரிவு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். பிராய்லர் கோழி உயிருடன் 1 கிலோ ரூபாய் 136 அறிவிக்கப்பட்டுள்ளது. முட்டை கோழி உயிருடன் 1 கிலோ ரூபாய் 94 நிர்ணயித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.